ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப வந்து சமீபத்துல எங்க பார்த்தாலும் திடீர்னு ஒரு கோயில வைக்கிறாங்க. நானே தான் அவதார புருஷன் அப்படின்னு சொல்லி அங்க இப்ப வந்து இது ஒரு தொழிலாவே ஒரு பிசினஸாவே கோயில் வைக்கிறது, அப்புறமா அங்க வந்து சாமியார் வேஷம் போடுறது அப்படின்னு ஜனங்களும் போய் அந்த சீசனுக்கு மட்டும் அப்புறம் திடீர்னு காணாம போயிடுறாங்க. அந்த சீசன்ல போயிட்டு அவரே தான் கதின்னு போய் கிடக்குறாங்க. இப்படி வந்து அப்புறம் திருப்பி அவங்களையும் மக்களையும் காணும், சாமியார்களையும் காணும். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது என்னதான் நடக்குது சாமிங்க நாட்டுல? எப்படி சொல்றதுன்னா, நல்ல யோசிச்சு பார்த்தா அதுக்கு நம்ம உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு நாளையில மழை பெய்யறதுக்கு முளைக்கிற காலம், ஒரு நாளைக்கு மழைக்கு முளைக்கிற காலம் நெவில் கூடமும் நினைக்க கூடாது. நல்ல உதாரணங்க. சரிங்களா? அந்த ஒரு நாளைக்கு பெய்யற மழையில ஒரு காலம் முளைக்கும். அந்த காலம் வந்து நெவில் கூடம் ஆகாது, அது அழியிடும். கண்டிப்பா அடுத்த நாள் காணாம போயிருங்க, காணாது போயிடும். அப்படிதான் நடக்குதுங்க. அது வந்து தின்னுடுவான், இல்லைனாக்க அப்படியே மண்ணோட மண்ணா போயிடும். அத நம்பி மக்கள் போறாங்கன்னா இது யாரோட தப்பு? அதான் எதை தின்னா ஒரு சொல்லி சொல்றாங்களா அந்த மாதிரி. ஆமா, இது வந்து எது உண்மை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு அடி வைக்கணும். அதுக்கு முன்னே காலம் முளைக்கும் போதே நெல் கூடம்னு சொல்லி போய் கூட்டமா உட்காந்துட்டு என்ன பண்றது? குடும்பத்தோடு போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் 5 பேரு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம தொலைட்டு இருக்காங்க. கண்ண முடிச்சு பார்த்தா எதையும் தொலைட்டு இருக்காங்க. நெல் கூடத்தை காண ஏன் அப்படி சொல்றேன்னா, வந்து இவன் கலையரசன் சொல்லி அகோதரி கலையரசன் சொல்லி பயங்கரமா வீடியோல வந்தாரு. ஆமா ஆமாங்க. ஏன்னா அகோதரி சில டைம் வந்து முக்கியமான நபர்கள் கூட அதை பத்தியே பேசுற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, பயங்கரமா அகோதரி கலையரசன்னா பயங்கரமா பெரிய பிரபலமான ஒரு சாமியாரு. அவரு தான் அகோதரி, உண்மையான அகோதரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவரு என்ன பண்ணாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? இப்ப காணோம். அப்ப அவர் நம்பி போனவங்க என்ன ஆகுவாங்க? இதே ரஜினி அம்மா இருக்காங்க. ரஜினி அம்மா வந்து கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமா பண்ணிச்சு. அது நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லல, நம்ம என்ன செய்யறோமோ அதை மட்டும் சொல்லு, எச்ச சொல்லாத. எச்ச வார்த்தைய சொல்ல வேண்டாம். என்ன செய்யறோமோ நாம என்ன செய்யறோமோ அதை சொல்லு, தப்பு இல்ல. என்னையுமே உண்மைக்குன்னு ஒரு மரியாதை, உண்மையை மட்டும் பேசு. மரியாதையே வேண்டாம், எனக்கு மரியாதை வேண்டாம். நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு மரியாதை வேண்டாம். ஆனா உண்மை பேசு. சாவர வரைக்கும் உண்மை பேசிட்டு செத்துப்போம். பொய்ய பேச்சு உண்மை பேசி செத்துப்போம். அதனால அந்த அம்மா இப்ப என்ன பண்ணிச்சு, இப்பதான் காரி கொடுத்துட்டு போறாங்க. அந்த வண்டி அத்தனை போன வந்துச்சு, இத்தனை போன வந்துச்சு. ரயில் உள்ள போனோம்னா கப்பு 40 போயிச்சா. ஓ, அது ஒண்ணு. அப்புறம் யாரும் இன்னொரு லேடி யாரும் அன்னபூரணியா? ஆமா, அந்த அம்மா வந்து காலை தொட்டு கும்பிடாங்க. ஓம்லூர்ல மீட்டிங் போட்டிருந்தாங்க. நம்ம ஓம்லூர்ல இப்போ ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பக்கம் ஒரு 8 மாசம் 10 மாசத்துக்குள்ள நம்ம ஓம்லூர்ல வந்து இது மண்டபத்துல போட்டிருந்தாங்க. அந்த அம்மாவை பாக்குறதுக்கு பணம் வந்து 5000 ரூபாய் பணம் கட்டணும். பாக்குறதுக்கு? ஆமா. சரி. காலை தொட்டு கும்பிட்டோம்னா 50,000 பணம் கட்டணும். அவங்க காலத்தொட்டு கும்பிடுவாங்க இல்ல அவங்க நம்ம காலத்தொட்டு கும்பிடுவாங்களா? அந்த அம்மா காலத்தொட்டு கும்பிடுறதுக்கு 50,000 பணம் ஒன்னதான் என்னத்துக்கு தொட்டு கும்பிடுவாங்க? 50,000 கொடுக்குறாங்க. அந்த அம்மா சாமியாரு தொட்ட உடனே முத்து வீட்டுக்கு வரும், பணம் ரவரட்னு வரும். என்ன எப்படி சாமியார் நம்புறாங்க? இப்ப அவங்க என்ன என்ன அதாவது என்ன அற்புதத்தை நிகழ்த்தி விட்டாங்க, மக்கள் வந்து இது மாதிரி நம்புறாங்க? அதுதான் மூட நம்பிக்கை. ஜனங்க வந்து ஒரு சைடுல திரும்பினா அப்படியே எல்லாரும் செம்பரியாட்டு கூட்ட மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஆமா, அன்னைக்கே ஏன் எதுக்குன்னு கேக்குறது. அன்னைக்கே வெள்ளக்காரன் நம்மள சொல்லிட்டு போயிட்டான். தமிழ்நாட்டுக்காரன் செம்பரியாட்டு கூட்டம்டா அப்படின்னு சொன்னான். எந்த இடத்துல வச்சாலும் ஒரு கல்ல எடுத்து வச்சா எல்லாம் கும்பிடுவாங்க. உண்மை சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு, ஆமா, தனக்கே பொழைக்க முடியாதவன் உன்னை ஊரிய காப்பாத்தணும், உலகத்தை காப்பாத்தணும்னு சாமியார் வேஷம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய. உண்மைதான். இப்ப திருவண்ணாமலையை சுத்தி போய் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 லட்சம் பேர் சாமியார் இருக்கிறாங்க. பிச்சைக்காரன் யாருன்னு தெரியலீங்க, சாமியார் யாருன்னு தெரியலீங்க, வைத்தியக்காரன் யாருன்னு தெரியலீங்க, ஞானி யாருன்னு தெரியலீங்க, எல்லாம் கலந்து இருக்குது. எப்படிதான் யாரும் கண்டுபிடிச்சா? திருவண்ணாமலை சுத்தி 2000 பேர் எண்ணிக்கலாம். வாங்க, நாளைக்கு போலாம், சுத்தி காட்டிட்டு வரேன், எண்ணிட்டு வாங்க. 2000 சாமியார் எண்ணிக்காங்க. அங்க யாரோ ஒரு அம்மா, என்ன அம்மா? தொப்பியம்மான்னு அது எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது.
பைத்தியத்தையும் அதாவது தெரியல நமக்கு ஒண்ணு அது பைத்தியம் முடிச்சவங்க யாருன்னு தெரியல. ஆமா, ஞானி யாருன்னு தெரியல. இல்ல, ரெண்டு பேர்த்தையும் கும்பிடுறான். ஆமா, ஜனம் ரெண்டு பேர்த்தையும் கும்பிடுறான், ரெண்டு பேர்த்தையும் பணம் கொடுக்குறான், ரெண்டு பேர்த்தையும் பணம் கொடுக்குறான். இது நடக்குது. இந்த மாதிரி சாமியாருங்க வந்து சாமியாருங்கன்னா எதுக்கு சாமியாருங்க? நமக்கு சாமியாருங்களால என்ன நடக்கும்? என்ன நன்மை? என்ன அவங்க அதனால என்ன நீ நம்பல? என்னால உனக்கு என்ன நன்மை? நன்மை அத முதல்ல யோசிக்கா. கண்டிப்பா ஏதாவது பணம் இருந்துச்சாமே, அதான் நல்லா யோசிக்கா. இவரு நம்ம வீட்டுல ஒண்ணு அடி வச்சாரு, நம்ம அந்த காட்டு வாங்கணும், அந்த வீட்டை கட்டணும், அந்த பொண்ணு நல்லா டிகிரி படிச்சது, காலேஜ் போச்சு, அல்லது இருந்த இந்த பிரச்சனைகள் தீர்ந்தது. இந்த பிரச்சனைகள் நமக்கு பணம் போல காட்டி ரொம்ப கடினமா இருந்துச்சு. இந்த வந்தாரு, நமக்கு இந்த வேலை செஞ்சாரு, இந்த பணம் வந்துச்சு, நல்லா திருப்தியா இருக்கிறோம், குடும்பம் நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கணுங்க. அவன் தான் சாமியாரு. எதுவுமே இல்லாம நான் தான் கடவுள், நான் தான் சாமியார், நான் தான் அவதார புருஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இடத்த நம்பி 40 இடம் போனேன், 50 இடம் போனேன், 10 இடம் போனேன்றது எனக்கு அப்படி தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதை என்கிட்ட சொல்லாதீனான்ட்டேன். என்கிட்ட உண்மையிலே சாமி ஜனங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நீ யாருகிட்ட போனா என்ன என்கிட்ட சொல்லாத. என்ன நம்பி வந்தியா, என்கிட்ட வேலை செஞ்சியா, நடந்தா பாரு, நடக்கலையா உன் பைசா வந்து வாங்கிட்டு போ. சரி, நீ கொண்டாந்து கொடுத்துட்டு போற, திருப்பியும் வந்து வாங்கிட்டு போ. அந்த மக்களுக்கு ஒரு மெசேஜ், யார் ஏதோ உண்மையான இவங்க வந்து உண்மையானவங்களா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு அறிகுறி, ஒரு இவர் உண்மையான சாமியாரா இருப்பாரு, நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க? ஒரு சாமியாரங்களை எப்படி நல்லவங்க எப்படி கெட்டவங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஒன்னதான் நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்கறேன். நான் வந்து நம்புன்னு சொல்லல, என்ன நீ நம்புன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி சொந்த இடம் இருக்குதா, அவன் மறுபடியும் போனா அந்த இடத்துல பார்க்க முடியுமா, அது ஒரு பாயிண்ட். மறுபடியும் அந்த இடத்துல இருப்பானா, சாவர வரைக்கும் இருப்பான், அல்லது செத்து போயிட்டாலும் என் பிள்ளைங்க குடும்பம் இருக்குதா, அவன் காடுகார இருக்குதா, இல்ல கோயில் மட்டும்தான் இருக்குதா, உண்மையான இடமா இல்ல வாடகைக்கு இருக்கிறானா, இத முதல்ல பாக்கணும். ஒண்ணு. இப்ப மெட்ராஸ்ல ஆபீஸ் எடுத்து வச்சுட்டாங்க. சாமிக்கு ஆபீஸா? அதான் சாமிக்கு கோயில்ல தான் சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. மலை பகுதியில் அதுவும் இடி வந்து உலகையில இடிக்காத இடமோ, ஆட்டுக்கல்ல ஆட்டாத இடமோ, மனிதனுடைய சவுண்டுகள் கேட்காம இடத்துலயும் தான் சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த காலத்துல முப்பாடு காலத்துல எங்க பாட்ட காலத்துல ஓலசுடியில இருந்து அகத்தியர் மனிதனுடைய அந்த இது ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத இடத்துல அமைதியான இடத்துலதான் 18 சித்தர்கள் மலைமலையா போனதுக்கு காரணம் என்ன? அதான் மனித சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருந்துதான் அந்த இறைவனை அடைய முடியும். அப்படிங்கிற மனித சமுதாயத்திலேயே கலந்து இருந்தால் எந்த ஒரு நாணமும் கிடைக்காது. பன்னியோட சேர்ந்தா பசுவும் பிய சாப்பிடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாம வந்து மனிதனோட மனிதனா சேர்ந்து இருந்தோம்னா நாமளும் மனிதன் தான். இன்னொரு மனிதனோட சேர்ந்தோம்னா நீ என்ன சரியோ அதான் நானும் செய்வேன். அதான் சாமி எனக்கு கூட ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னாங்க. இப்ப நித்யானந்தாவோட ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்தாரு. மக்கள் கூட்டம் அவரை சுத்தி கூடும் போது அவங்களுடைய அந்த ஆபாசமான எண்ணங்கள் அவருக்குள்ளேயும் டவுன்லோட் ஆகி அவரும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா மாறிட்டாரு. உண்மையான குணம் அவருக்கு அது கிடையாது. இப்ப கண்டிப்பா 100% அவர் நல்லவர். நான் 100% அவர் நல்லவர்னு சொல்லுவேன். அந்த சாமியாரு கெட்ட சாமியார் அல்ல. மக்கள் கூட்டம் வந்துதான் மக்கள் கூட்டம் அதிகமானதும் அந்த மக்கள் கூட்டத்தை வந்து இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, பணம்ன்றது ஒரு கர்மா. நமக்கு பணம் தேவையில்ல, மக்கள் கூட்டம் தேவை. மக்கள் கூட்டத்தை நம்ம எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிற முறை ஒண்ணு இருக்கு. அதான் அவர் வந்து அவங்களோட கலந்து சேர்ந்து அவங்களோட எண்ண அலைகள் வந்து அந்த எண்ண அலைகள் வந்து நான் சொல்றேன். நாங்க தியானத்துல இருக்கும் போது ஒரு நாணத்துல பார்க்கும் போது உன்னுடைய தோற்றங்கள் வந்து ஒரு இறைவனுடைய அருளை நாங்க பெற்று போகும்போது அது வழியில நம்ம எப்படி சொல்றோம்னா, ஒரு சாதாரணமா சொல்ல போனா ஒருவருடைய மனசுல இருக்கிற எண்ணங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்க அப்படியே பார்க்க முடியும். அந்த உன் எண்ணம் என்ன, எதுக்காக நோக்கி என்ன வந்திருக்கிற அப்படின்னு திங்க் பண்ண முடியும். அப்ப அப்படி திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உன்னுடைய எண்ணங்கள் வந்து என்னோட எண்ணத்துல கலக்கும். அப்படியா? அந்த எண்ணங்கள் ரெண்டும் ஒன்னா சேரும் போது யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த எண்ணங்கள் ரெண்டும் ஒன்னா சேரும் போது நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, தண்ணி அடிக்க போறியா, தண்ணி அடிக்க போவோம். நீ குத்தியாகி போறியா, குத்தியாகி போவோம். திருட போறியா, திருட போவோம். அந்த குணம் வந்து அப்படியே கொஞ்சம் மாறிக்குது. அது அப்படியே மாறிக்கும். அது மாதிரி ஒரு 1000 குணங்கள் என்னோட உடம்புல ஏறும்போது
முழுசாவே அதாங்க, இப்ப சில டைம்ல வந்து இவர அப்படி செஞ்சாரு அப்படி நினைப்போம். ஆக்சுவலா அவர் செய்யல. அவரை சூழ்ந்திருந்த மக்களுடைய எண்ணங்கள் வந்து சூழ்ந்திருந்த மக்களுடைய கர்ம வினைகள்ல நம்மள தேடி வந்து நம்மள சுத்தி நம்மள அந்த கர்ம வினை கொண்டு அதனாலதான் அன்னைக்கு சித்தர்கள் வந்து ஜனக்கூட்டத்தை விட்டு தனி பயணம் செஞ்சு ஒவ்வொரு மலையிலையும் திருப்பதியில ஒரு சித்திரம், திருவண்ணாமலையில ஒரு சித்திரம், இங்க வந்து பாத்தீங்கன்னா பழனியில ஒரு சித்திரம், இப்படி ஒவ்வொரு மலைகளுக்கும் வெள்ளியடி மலையில ஒரு சித்திரம், இந்த மாதிரி எல்லாம் போய் தனித்தனியா கைதியாகி அங்கங்க இருந்து அவங்க ஒவ்வொரு சாமியை உருவாக்குறாங்க. அவங்க நாளத்துல அந்த இடத்துல ஒரு சக்தி மையத்தை உருவாக்குனாங்க. அந்த சக்தி மையம் எங்க இருந்து வந்துச்சு? இறைவனை தியானம் பண்ணதுனால இறைவனே என்னடா அந்த மாதிரி உட்காந்து இருக்கிறான், ஒரு பைத்தியம் அவனை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு 10 நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாலும் இல்ல ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போய் 10 நாள் உட்காந்துருந்தா அவங்க ஒரு நாளைக்காவது வந்து என்னப்பா உனக்கு பிரச்சனை, கண்டிப்பா கேட்பாங்க, ஏன்ப்பா இப்படி உட்காந்துக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இறைவனும். இப்ப ஒரு கலெக்டர் ஆபீஸ் போய் நம்ம 10 நாளைக்கு உட்காந்துருந்தா என்னப்பா பிரச்சனை, ஏன் இப்படி உட்காந்துக்கிற, என்ன உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இறைவனும் இறங்கி வந்து நம்மள எங்க இருந்தாலும் தூணில் இருப்பான், திருமூல இருப்பான், எங்க வேணாலும் இருப்பான், ஏகாந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க வேணாலும் இருக்கான் இறைவன், இங்கதான் இருக்கிறாங்கல்ல, அவன் இறங்கி வந்து நம்மள உணர்த்தி என்னப்பா பிரச்சனைன்னு கேட்பான். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு சக்தி வேணும்னு கேட்பேன். இந்த இடத்துல ஒரு சக்தி உருவாரதான் வெள்ளியடி மலை, அதுதான் பழனி மலை, திருவண்ணாமலை. இந்த மாதிரி மலைப்பகுதியில சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இந்த மனிதனை விட்டு கர்மவினை விட்டு பிரிஞ்சு போய் இறைவனோட கலந்தாங்க. நாம என்ன பண்ணோம், சித்தர் வேஷம் போட்டு அரைவாசி சித்தருக்கு போயிட்டு அரைவாசிக்கு பிறகு வந்து மக்களோடையும் திருப்பியும் கலந்துக்கிட்டோம். அப்ப என்ன ஆகுது, இந்த கர்மா வந்து அப்ப சாதாரண மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அதே மாதிரி அந்த கர்மா கொண்டு போயிருது. சொல்ல போனா அந்த உண்மையான சாமியார் அப்படின்னா கிட்டத்தட்ட மக்களை விட்டு ஒதுங்கிதான் அதிகமா இருப்பாங்க. ஏதோ ஒரு சில டைம்ல வந்து மக்கள் நலனுக்காக ஜனங்கிட்ட ஒதுங்கி இருக்கணும். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல வீடு இல்ல, யாரும் இல்ல, அமைதியை காக்கணும். 2வது மனசுல அமைதி இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பணத்து மேல எண்ணம் இருக்கக்கூடாது. அதாவது பொருள் மேல அதிகப்பட்டு இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும். அதான் கடைக்காலம் போதே பணம் சொல்லி கேட்டாவே அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து காலை பிடிச்சா கோழி தானே, காலை பிடிச்சா பணம், கையை பிடிச்சா பணம், உடம்பு தொட்டா பணம்னா துண்டல் அடிச்சா பணம், எட்டி உதைச்சா பணம், ஆசீர்வாதம், எட்டி உதைக்கிறது ஆசீர்வாதம், எச்சு துப்புறது ஆசீர்வாதம். அதுக்கு வந்து ஜனங்க வந்து கியூல நின்று வாங்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்துங்க கேட்டா இருக்கிற பிரச்சனைக்கு எங்கேயோ போனா ஏதாவது தீர்மாங்கிறத அதை வந்து அந்த போலீஸ் ஆபீஸ்ல வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, பயன்படுத்தி பைசா வாங்கிக்கிறாங்க. ஏதாவது பொண்ணுங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அதுகிட்ட பழகி அதை ஆசையை தீர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இந்த போன்ல பேசுறது, இந்த போன்ல வந்து பண்றது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் தான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் யார்ட்டையும் போன்ல பேச மாட்டேன். நான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பணம் வேண்டாம், ஏன்னா மக்கள் வேணும். நேர்ல வா, என்ன நம்பி யாரு வரீங்களோ அவங்க நல்லா இருங்க. வரானே இருந்துக்காங்க, உங்களோட கர்மம் உங்களை விடல, நீங்க இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது, அதை முடிச்சுட்டு வாங்க. சரி சாமி, அந்த விதி எப்ப முடியுதோ அப்ப வாங்க, அந்த தேதி வரும்போது வாங்க. சரி சாமி, ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சாமி. நல்லது.